சேர்த்த சொத்துக்கள், வங்கி தொகைகள், ஆடம்பரமாய் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்தும் இனி எனக்கு எந்த பயனும் தரப்போவதில்லை. இனி எனது வசிப்பிடம் என் கபிர் மட்டும்தான். சஹானாவாக இருந்த எனது பெயர் மாற்றப்பட்டு விட்டது. பெற்றோர் பல நாள் தேடி ஆலோசனை எடுத்து ஆசையோடு வைத்த பெயர் மாற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது எனது பெயர் ஜனாசா, அதாவது இறந்த உயிரற்ற உடல். எனக்கு நெருங்கியவர்கள் எனக்கான கபரை வெட்ட ஏற்பாடுகளை ஆரம்பித்து விட்டார்கள். ஜனாசாவை நீண்ட நேரம் வீட்டிற்குள் வைத்துக் கொள்ளக் கூடாதாம் என்று உறவினர்களுக்கிடையில் பேசிக் கொள்கின்றனர். என்னை நீண்ட நேரம் இந்த வீட்டிற்குள் வைக்க கூடாதாம். ஆனாலும் இந்த வீட்டை நான் தான் கட்டினேன், பார்த்து கட்டினேன். பல லட்சங்கள் கொடுத்து பல கனவுகளோடு ஆடம்பரமாக வீட்டை கட்டினேன். என்னை குளிப்பாட்டுவதற்கு வீட்டிற்கு வெளியே எடுத்து செல்கிறார்கள். அழகாக கட்டிய என் வீட்டில் குளிப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை. அழகழகான சொகுசான பொருட்களை எல்லாம் வாங்கி பொருத்தினேன். எனக்கு இப்போது சொந்தமில்லை. இந்த நிலையில் எனக்கு பயன்படாத இந்த பொருட்களை எதற்காக நான் வாங்கினேன்? என்னை குளிப்பாட்ட என்மேல் தண்ணீரை ஊற்றினார்கள். தண்ணீரை ஊற்றுவது ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போன்ற வேதனை உணர்கிறேன். ஆனாலும் சொல்ல முடியவில்லை. இல்லை, நான் சொல்வதை அவர்களால் கேட்க முடியவில்லை. என்னை வெள்ளை துணியில் சுற்றினார்கள். விலையுயர்ந்த என் ஆடைகள் எல்லாம் எங்கே? என்னை சந்தூக்கில் வைத்தார்கள். நான் வாங்கிய ஏசிக்கால் ஒரு பக்கம் நின்றது. அது இப்போது எனக்கில்லை. எனக்கு இப்போது இருப்பது இந்த சந்தூக் தான். இதற்கு தானா கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் நான் பணம் சம்பாதித்தேன்? இப்பொழுது எந்த பயனும் தராத இந்த பணத்திற்காகத்தானா அவ்வளவு பொய்கள் சொன்னேன்? எல்லாம் வீணாக போய்விட்டது. நான் எனது வாழ்க்கையை தொலைத்து விட்டேன். எனது இறுதி பயணத்தை மறந்து விட்டேன். அது உறுதியானது, அதுதான் நிரந்தரமானது என்பது தெரிய வந்தது. இருந்தும் உலக ஆசைகளுக்கு அடிமையாகிவிட்டேன். பாவங்களில் பழகிப் போனேன். உலக மாயைகளுக்குள் மூழ்கிப் போனேன். இன்று எனது விளையாட்டு முடிந்து விட்டது. ஆனால் அது எனக்கு மட்டுமல்ல, உங்கள் எல்லோருக்கும் தான். இந்த நிலையை ஒரு நாள் நீங்கள் அடையத்தான் போகிறீர்கள். எனக்கு நேர்ந்தது போல் உங்களுக்கும் நடக்கும். ஆதலால் தயாராக இருந்து கொள்ளுங்கள். நன்மைகள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒன்றுதான் மறுமை வாழ்க்கைக்கு இன்பமயமாக அமையும். மறுமை வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றும். மரணத்தை மறவாதீர்கள். அது நிச்சயமாக வந்தே தீரும். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். ஆம், எனது மரணம் எனக்கு எப்போது வரப்போகின்றது?